ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா, ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்கு முன் ஒரு நாழி முன்பிறந்தால், கலியுகம் பிறக்கு முன் கால் நாழி முன்பிறந்தால், சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தால், மூவரை ஈண்டெடுத்தால், செத்து பிழைத்தால், சிவனுக்கே பாரியானால், மாண்டு பிழைத்தால், மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி, எங்கள் அங்காள பரமேஸ்வரி. சிவசிவை என்கிற தீவினையாளர், சிவசிவை என்றிட தீவினை மாலும், சிவசிவை என்றிட தேவரும் ஆவார், சிவசிவை என்னை சிவகதிதானே. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்திரன் இளம்பரை போலும் ஏற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நீங்கள் பார்த்துங்கிறது உலக புகழ்பெற்ற 51 சக்தி பீடங்களில் தலைமை பீடமாக இருக்கின்ற மேல்மலையினூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரிய ஊஞ்சல் தாளாட்ட மடம் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அம்மா தான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருந்துட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ கலியுகமே பல பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில் தான் வாழ்க்கையை நடத்த வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆதி காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கிரேதா திரேதா துவார யுகம் ஒவ்வொரு யுகத்திலும் நடந்தது தான் இப்போ கலியுகத்தில் எல்லாமே சேர்ந்து மொத்தமாக நடக்குது. இது ஒரு போர் மாதிரி தான். ஏன்னா இப்போ மனிதனே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற வாழ வேண்டிய சூழ்நிலை தான் இருந்துருக்கு. பொறாமை, பொச்சரிப்பு, கஞ்சிஷ்டி, ஓம்பல். ஒருத்தர் வாழ்ந்தால் ஒருத்தருக்கு பிடிக்காது, நம்ம நல்லா இருக்கோன்னா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி சூழ்நிலை தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரம் எடுத்து அழித்தாங்க. அழித்து அந்த அடுத்த மனித பிறவி உருவாச்சு. இப்போ அழிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கின்ற அமானுஷ்ய சக்திகள் தான். அந்த அமானுஷ்ய சக்திகள்லாம் நீங்கள் தீர்வு கிடைக்கணும்னா மலையனூர் அம்மாவை நம்பி வரவங்களுக்கு நிச்சயமாக அம்மா பேய், பிசாசு, பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருந்துகிட்ருக்காங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலையனூர் கோயிலுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வந்தபடியே இருக்குது. இதில் என்ன பதிவு கொடுக்குறோன்னா, இது பார்த்தீங்கன்னா சித்திரை அமாவாசை. சித்திரை அமாவாசைக்கு ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. மாசிலையும் சித்திரையும் எப்பயுமே ஊஞ்சல் உற்சவம் கிடையாது. மற்ற மாதங்கள் எல்லா மாதங்கள்லேயும் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். ஏன் இந்த சித்திரை அமாவாசையில் ஊஞ்சல் உற்சவம் இல்லைன்னு சொன்னால், சக்தி கிரகம் எடுப்போம். சக்தி கிரகம்னா ஆதி காலத்தில் அம்மா அக்னி காலத்தில் குளிச்சுட்டு சக்தி கிரகமாக ஊர்வலம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காடுறாங்க. புத்துவ வடிவம் எடுத்து உட்காடுறாங்க. அதுதான் அம்மாவே வந்ததால் அந்த மாதத்தில் நம்ம சக்தி கிரகம் எடுக்கிறது வழக்கம். அது ஆரம்ப காலத்துலேருந்தே ஊஞ்சல் தாளாட்டுக்கு முன்னாடியே நாங்கள் இது ஆதி காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தான் ஊஞ்சல் தாளாட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20-25 வருஷம் 30 வருஷம் கூட ஆகும். இந்த ஊஞ்சல் தாளாட்டுலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சக்தி கிரகம் அம்மா வருவாங்க. அது யார் முடி மேலே அம்மா உட்காரணுங்கிறது ஒரு ஐதீகம், ஒரு கணக்கு இருக்குது. இந்த நபர் குடும்பத்தின் மேலே தான் உட்காரணும்னு சொல்லிட்டு அம்மாவே வாக்கு கொடுப்பாங்க. அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் மட்டும்தான் அந்த சக்தி கிரகம் எடுக்க முடியும். அந்த சக்தி கிரகம் எடுக்கிறவங்க தான் மாசி மாதத்தில் நடக்கின்ற பெருங்கிரகம்னு சொல்லுவாங்க, பெரிய கிரகம். இது சக்தி கிரகம் சாதாரணமாக எடுக்கிறது, சித்திரை மாதத்தில் எடுக்கிறது, சின்னதாக எடுப்போம். ட்ரெய்லர் கிரகம் அது சக்தி கிரகம் மாசி மாதத்தில் தான் பெருசாக எடுத்து ஜோடித்து அழகுபடுத்தி அதை கொண்டு வருவோம். அது யார் எடுக்கணுன்றது அம்மா அந்த முடிவு பண்ணுவாங்க. இந்த நபர்கள் இந்த குடும்பத்திலேருந்து 7 வம்சாவழி பூசாரிகளாக இருந்தாலும் சரி, அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் யார் மேலே உட்காரணும் அப்படிங்கிறது அம்மாவுடைய கணக்கு இருக்குது. அந்த கணக்கு வச்சு தான் நம்ம எடுக்கிறது வழக்கம். அதனால தான் சித்திரை மாதத்துலேயும் மாசி மாதத்துலேயும் ஊஞ்சல் தாளாட்டு கிடையாது. மற்ற எல்லா மாதங்களையும் ஊஞ்சல் தாளாட்டு நடக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த கோயிலுக்கு ஜனங்க அதிகப்படியான கூட்டங்கள் வந்தபடியே இருக்கிறாங்கன்னு சொன்னால், நம்மளை சுற்றி நடக்கின்ற அமானுஷ்ய சக்தியானது விரட்டி அடிக்கப்படுகிறது. நிம்மதி இல்லாதவங்க, சந்தோஷம் இல்லாதவங்க, நம்ம குடும்பத்தில் வாட்டி வைக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அமாவாசை வழிபாடு சிறப்புமிக்க வழிபாடாக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ஆதி காலத்திலே அமாவாசை கிருஷ்ணர் பயன்படுத்தி பல சூழ்ச்சிகளை வென்று அந்த அமாவாசை முடிவு பண்ணுவாங்க. போரில் அவர் மாற்றி வைப்பார். அதில் ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா, சகாதேவன் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தர். அவர்கிட்டே சகாதேவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எடுத்தார்னா துல்லியமாக எடுப்பாராம். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்குமா. இதை தெரிஞ்சவங்க என்ன பண்ணாங்க, கௌரவர்கள் பஞ்ச சகாதேவன்கிட்டே போயிட்டு கேட்குறாங்க, ஐயா இதுமாரி போர் நடக்க போகுது, நாங்கள் ஜெயிக்கிறது எந்த நாளை குறித்து கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் ஜோதிடத்தில் பொய்யாகக்கூடாது, அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக நடக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அமாவாசை குறித்து கொடுப்பார். குறித்து கொடுத்து அனுப்பிச்சிடுவோம். இந்த நாளில் நீங்கள் நின்னீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, கௌரவர்கள் தான் ஜெயிப்பீங்க, பஞ்ச பாண்டவர்கள் தோற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவார். உடனே கிருஷ்ணர் பார்க்குறாரு. கிருஷ்ணர் போய் சகாதேவன்ட்டு, ஏண்டா நீ எழுதி கொடுத்துருக்க, நம்மளை ஜெயிக்கிறதுக்கு தான் அவன் கேட்டிருக்கான், நீ என்ன எழுதி கொடுத்த
சொல்லு அப்படின்னும் போது அமாவாசை தான் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அமாவாசை வந்து எழுதி கொடுத்திய தப்பாக எழுதி கொடுத்துருக்கியா இல்லை உண்மையை தான் எழுதி கொடுனா அப்புறம் சொல்லுவார். அவர் வந்து அந்த சூழ்ச்சி செய்கிற வேலையெல்லாம் உன்னோட வேலையாக இருக்கும், எனக்கு வந்து அந்த சூழ்ச்சி செய்கிற வேலை இல்லை. அவங்க கேட்டாங்க, கேட்டதுக்கு கரெக்டாக நான் குறித்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து அவர் வந்து பொய்யே சொல்ல மாட்டார். அவர் நடக்கிறது உள்ளபடியே சொல்லுவார். சகாதேவன் சொன்னால் அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான். குறித்து கொடுத்தனால நடந்துச்சுன்னா நிச்சயமாக போரில் வந்து கௌரவர்கள் ஜெயிப்பாங்க, பஞ்ச பாண்டவர்கள் தோற்றுருவாங்கன்னு சொல்லிடுவார். அந்த சூழ்ச்சி மதி இந்த விதி எல்லாத்தையும் செய்கிற ஆள் நீ மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அதை நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன்னுடைய இதுவும் எல்லாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம வந்து தோக்கக்கூடாதுன்னா அந்த அமாவாசையை வந்து மாற்றி வைப்பார். நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு அமாவாசை மாற்றி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா திதிகள் கொடுக்குறது வந்து முன்கூட்டியே. அதுன்னா அமாவாசை திதி வந்து பித்ருக்களுக்காக கொடுக்குறது அந்த காலத்திலே கொடுத்துருக்குறாங்க. தேவர்கள் அவங்க இருக்கும்போதே அந்த காலத்திலே எல்லாரையும் வர வச்சு என்ன பண்ணுவார், திதி கொடுக்க ஆரம்பிப்பார். திதி கொடுக்க ஆரம்பித்து தான் சந்திரனும் சூரியனும் நேரடியாக வந்து காட்சி கொடுப்பாங்க. காட்சி கொடுத்து அப்போ தான் சொல்லுவார், நீங்கள் நேரடியாக வந்து நிற்கிறனால தானே வந்து அமாவாசை, அப்போ 2 பேரும் வந்து நிற்கிறீங்க, அப்போ வந்து இது இன்றைக்கி தான் அமாவாசை பிறந்திருக்குன்னும் போது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வந்து கௌரவிட்ட போர் இடத்துக்காக வந்துடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி தான் அமாவாசை பிறந்துச்சு, இன்றைக்கே வந்து நம்ம போருக்கு போகலாம்னு சொல்லிட்டு முன்னாலே வந்து போர் புரிவாங்க. அப்புறம் தான் புராண கதைகள் பார்த்துக்கலாம். கடைசியில் அவங்க தோல்வி அடைவாங்க. 100 பேருக்கு தோல்வி அடைவாங்க, 5 பேர்கள் ஜெயிப்பாங்க. இது வந்து புராண கலைகளில் இருக்குது. ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா அந்த மாதிரி ஒரு அற்புதமான அமாவாசைங்கிறது வந்து அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யக்கூடிய அம்சம். அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு விரத வழிபாடு கடைபிடித்து நமக்கு தேவையான விஷயங்களை கேட்டோம்னா நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்மா, சிவன், விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள் எல்லாமே அமாவாசைக்கு வந்து எல்லாருமே கேட்பாங்க. அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா 3 பேரும், அதாவது திருமூர்த்தி நேரம்னு சொல்லுவாங்க. அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சேர்ந்து ஒரு நேரத்தை வந்து காட்சி கொடுப்பாங்களாம். காட்சி கொடுக்கும்போது நம்ம கேட்குற வரத்தை அத்தனையுமே கொடுப்பாங்க. அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலும் வந்து திருமூர்த்தி நேரம்னு இருக்குது. அதை முழுசாக நீங்கள் வந்து அந்த விரத பலன்லாம் கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா அவங்களுடைய அந்த நேரம் வரும்போது நம்ம விரதத்தை கடைபிடிக்கும் போது நிச்சயமாக அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும். கேட்டிங்கன்னா திருமூர்த்தி நேரத்தை நம்ம வந்து குறிச்சே கொடுத்துடலாம் இந்த டைமில். ஏன்னா வந்து ஒவ்வொரு டைமுக்கும் ஒரு 3 மணி நேரம் தேவர்களுக்கெல்லாம் வந்து 3 மணி நேரம். அதாவது சிவனுக்கு வந்து சிவனிடம் வரம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா பிரம்மா ஒரு 3 மணி நேரம் வரம் கேட்பார். அப்புறம் வந்து பெருமாள் ஒரு 3 மணி நேரம் அவதாரம் கேட்பாங்க. அம்மா ஒரு அவதாரம் கேட்பாங்க 3 மணி நேரம். அப்போ 30 முக்கோடி தேவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டைம் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க 3 மணி நேரம்னு சொல்லிட்டு. அதனால் அந்த அமாவாசை விரத வழிபாடெல்லாம் கடைபிடிக்கும் போது அந்த திருமூர்த்தி நேரத்தையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும் போது தான் நமக்கு வந்து பெரிய மாற்றத்தை சந்திக்கிற நேரத்தை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா கிரகங்கள் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடுது. அந்த இருட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த ஒருமை இதுவோடு சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு கரகோஷம் கொடுக்குறோம். எல்லாருமே கூட்டு பிரார்த்தனை என்பது சக்ஸஸ் அடையும். அதான் சொல்லுவாங்க, கூட்டு பிரார்த்தனையே செய்யுங்க. ஏன்னா இறைவனை உட்காந்து மன்றாடி நம்ம கேட்கும் போது நிச்சயமாக அம்மா வந்து மனசு இறங்கி இவ்வளோ பக்தர்கள் வந்து உட்காந்துருக்காங்க, நமக்காக வந்து உட்காந்துக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துல உட்காந்து அத்தனை பேருக்குமே விடுதலை தரணுன்ற இடத்துல இருந்துருக்கிறதால அம்மா வந்து விடுதலை பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வீட்டில் வந்து குடும்ப கஷ்டங்கள், பிரச்சனைகள், நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட போய் முறையிட முடியும்? அந்த இறைவன்கிட்ட மட்டும்தான் முறையிட முடியும். அப்போ வந்து என்னென்னா அந்த அமாவாசை டைமில் தூங்கக்கூடாது. இதெல்லாம் வந்து விரத வழிபாடில் நீங்கள் கடைபிடிக்கும் போது அதை அப்படியே கடைபிடிச்சிட்டு வரணும். தூங்கக்கூடாது, சாப்பாடு வந்து அதிகப்படியான சாப்பாடு எடுத்துக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வந்து விரதத்தை கடைபிடிச்சி உட்காந்து இந்த விரத வழிபாடெல்லாம் கடைபிடிக்கணும் அந்த அளவுக்கு வந்து அம்மா வந்து உள்ளுக்குள்ளே இறங்குவாங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம பசியோடு இருக்கும்போது தான் அந்த முழு மூச்சு வந்து நமக்கு இருக்கும். பசி சாப்பிட்டுட்டுன்னு சொன்னால் நமக்கு வந்து தூக்கங்கள் வரும். நிறைய பேர் வந்து பார்க்குறேன் அமாவாசைக்கு வந்து தூங்குறீங்க, அப்புறம் பலன் தரலன்னு சொன்னால் எப்படி பலன் தரும்? நானும் நிறைய பேர் பார்க்குறேன், இடம் பிடிச்சிக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க. அதுக்கு வீட்டிலே படுத்துக்கலாம், வர வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னால் அந்த தெய்வத்துடைய சக்தியை உள்வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நிறைய பேர் பார்க்குறேன் நான். ஒரு சிலர் வந்து பயன்படுத்துகிறவங்கலாம் நிறைய பேரும் இருக்கிறாங்க. அவங்களே சொல்லுவாங்க, சார் நான் வந்து மாதம் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அமாவாசைக்கு நான் வந்து பொறுத்து பழக்கம் வந்துடுவேன், நான் எந்த வேலை இருந்தாலும் விட்டுட்டு வந்துடுவேன். என்ன காரணம்னு கேட்டேன்னா எனக்கு வந்து பல தோல்விகள் பிரச்சனைகள் வந்து சரி பண்ணுது. நான் அமாவாசைக்கு ஒரு அமாவாசை வரும்போது என்னென்னா அங்கே எனக்கு வந்து இப்போ பிரச்சனை இல்லாமல் நானும் குடும்பம் நடத்த முடியுது, தொழிலையும் நல்லபடியாக போயிட்டுருக்கேன், எந்த வித இதுவும் இல்லை. ஏன்னா அம்மாவே கூட இருந்து வழி நடத்துகிறாங்கன்றது எங்களுக்கு தெரியுதுன்றது நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பாதி பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துக்கிட்டு தான் சார் இருக்கேன், எனக்கு எந்த வித ஒரு பலனும் கிடைக்கல சார், நானும் வந்து மாதம் வந்துட்டுருக்கேன், எனக்கு பலனே கிடைக்கலன்னு சொன்னால் அந்த இறை வழிபாட்டில் குறைகள் இருக்குது. குறையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணாலும் அது குறையாகாது.
அதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து நிறைவோடு வந்து கேட்கணும், மன நிறைவோடு இருக்கணும். அப்போ வந்து என்ன மாதிரி விரத வழிபாடெல்லாம் கடைபிடிக்கணும். விரத வழிபாடுங்கிறது நிறைய இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வெள்ளிக்கிழமை பேசவே மாட்டாங்க, அப்படி மௌன விரதமாக இருப்பாங்க, நடைப்பயணமாக வராங்க. ஏன்னா இறைவனோட நம்ம தொடர்பு கொள்ளணும்னா சொல்லிட்டு இந்த உண்ணாவிரதம் இருக்கிறது, இது எல்லாமே அடிப்பிரதட்சணம், அங்க பிரதட்சணம், முட்டி போட்டு வர்றது, கோயிலை சுற்றி வளரும் ஒரு 11 சுற்றி சுற்றுறது, இது எல்லாமே என்னென்னா இறைவனுக்கும் நமக்குள்ள தொடர்பு தான். உட்காந்து நம்ம மனமுருகி உட்காந்து அழுகணும், கோயிலில் உட்காந்து உங்கள் குறைகள் சொல்லணும், உட்காந்து ஐயா இந்த மாதிரி குறைவோடு தான் வந்திருக்கேன், இந்த குறைகளை எல்லாம் எனக்கு சரி பண்ணி கொடுன்னு சொன்னால் இந்த 365 நாளில் வந்து ஒரு நாள் அவங்க கையெடுத்து பார்த்தாலும் போதும். ஏன்னா வந்து இறைவனுக்கு வந்து 365 நாள்ன்றது ஒரு நாள் தான் கணக்கு. அதனால் அந்த ஒரு நாள் எடுத்து பார்த்தாவே போதும், உங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் விடுதலை கிடைக்கும். ஏன்னா நம்ம வாங்கி வந்த சாபங்கள் வரங்கள் அந்த மாதிரிலாம் இருக்க முன்ஜென்ம கர்மாலாம் நிறைய இருக்குது, பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது, ஜாதகத்தில் கிரக கோளாறுகள்லாம் நிறைய இருக்குது. இது எல்லாமே சரி பண்ணணும்னா அம்மாவை வந்து காலடியில் விழணும், அம்மாவை காலடியை பிடிக்கணும். அம்மா நீ இல்லை வேறு யாரும் எனக்கு செய்வா சொல்லுங்கள் பார்ப்போம், யாருமே செய்ய முடியாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அம்மாவுடைய தெய்வ வழிபாட்டில் வந்து நம்ம கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நல்ல நல்ல பலன்கள் தருது. நிறைய பேர் சொல்கிறாங்க, பதிவுகள் கொடுக்குறாங்க, நான் நல்லபடியாக இருந்துகிட்ருக்கேன், ஏன் எந்த குறைகளும் இல்லை, அம்மா எனக்கு எந்த குறையும் வைக்கலை, நல்லபடியாக இருந்துகிட்ருக்கேன், வாழ்க்கை வந்து நல்லாவே போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. ஒரு சிலருக்கு வந்து கலியுக வாழ்க்கையை எனக்கு நரக வாழ்க்கையாக வாழ்ந்துட்டுருக்கேங்க ஐயா, ஏன்னா வந்து வாழ்க்கை என்ன பண்ணுறதே தெரியாமல் திக்கு திணறி இருந்துகிட்ருக்கேன் அப்படின்போது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மலையனூர் நோக்கி எக்கச்சக்கமான, அதாவது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே வந்தவங்க அது வந்து இப்போ வந்து மாவட்ட வாரியாக எல்லையை தாண்டி வந்துட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அம்மாவோட இருப்புத்தன்மை. ஏன்னா வருங்காலத்தில் வந்து இந்த அமாவாசை வழிபாடாக இருக்கட்டும், மேல்மலையனூர் வந்து 51 சக்தி பீடங்கள் தலைமை பீடமாக இருக்கிறதால அங்கே நிச்சயமாக போனால் நம்ம குறைகள் நம்பி இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்க்குறேன், பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஊரில் 3 பஸ்ஸு 4 பஸ்லாம் கூட்டிகிட்டு வராங்க. வந்து அமாவாசை என்னைக்குங்க சொல்லிட்டு வந்து விரதத்தோடு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. நேர்த்திக்கடன் செய்கிறவங்க நிறைய பேர், கஞ்சுலி வேஷம் போடுறவங்க அம்மனுடைய வடிவமாக எடுத்து பல வேஷங்கள் போட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறாங்க. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா சுற்றி போட்டுட்டு போகிறாங்க, கோழி காவு கொடுத்துட்டு போவாங்க. இது ஏன்னா இது வந்து சுடுகாட்டு எல்லையிலே இருக்கிற கோயில், அதனால் உயிர் வந்து சேவல் வந்து பலி கொடுக்குறது வந்து சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னா வந்து நம்ம வந்து சைவ பூஜையும் பண்ணலாம், அசைவ பூஜையும் பண்ணிகிட்ருக்கலாம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கூட வந்து ஒரு சில பரிகாரங்கள் முறையில் பண்ணியிருக்காமல் விட்டுருக்கலாம். இங்கே வந்து நம்ம வந்து இந்த கோழி காவு கொடுக்குறது வந்து எல்லாமே நம்ம காவு கொடுக்கும்போது அந்த காவாவில் வந்து நம்மளுடைய பிரச்சனை எல்லாமே சரி செய்யுது. அதனால் வரவங்க அத்தனை பேரும் சரி, கோழி வந்து காவு கொடுத்து என் குடும்பத்தை வந்து நல்லபடியாக வச்சிருமான்னு சொல்லிட்டு காவு கொடுக்கலாம், இல்லை சுற்றி விடலாம், என் குடும்பத்தை நல்லபடியாக வச்சிருமான்னு சொல்லிட்டு கோழியை வந்து சுற்றி விடலாம், ஆடை சுற்றி விடலாம், வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ வந்து என்னென்னா நம்ம மேலே இருக்கிற கெட்ட சக்தி, அம்மான சக்தியானது நம்மளை பிடிச்ச அத்தனையுமே ஆட்டி படிச்சது அத்தனையுமே வந்து விலகிடும். அம்மா உள்ள எல்லைக்குள்ளே வரும்போது அம்மாவுக்கு தெரியும், இந்த எல்லைக்குள்ளே யார் யார் வந்திருக்காங்க, அவங்களாம் என்னென்ன பிரச்சனை வந்திருக்காங்க அம்மாவுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்க நிச்சயமாக அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக செய்வாங்க. அதுதான் வந்து அமாவாசை விரத வழிபாடெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். ஆனால் வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து விரத வழிபாடுகள்லாம் கடைபிடிங்க. அமாவாசை அன்றைக்கி ஒரு நாளைக்காவது விரத வழிபாடு கடைபிடிங்க. அமாவாசை முடிய வைக்குமாவது சாப்பிடாமல் கொள்ளாமல் இருங்க, உட்காந்து அழுவுங்க, தூங்காதீங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தும் போது தான் நமக்குள்ளே வந்து தெய்வ சக்தியானது வந்து நின்று பேசும். இன்னொரு பதிவில் என்னென்னு கொடுக்குறோன்னா பார்த்தீங்கன்னா இதை வருங்க, இப்போ சாமி வந்து அருள்வா கேட்குறவங்க வராங்க. அமாவாசை அன்றைக்கி நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடுறதே கிடையாது, ஏன்னா கூட்ட நெரிசலில் வந்து பார்க்க முடியாது தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சாமியார் ஆடி வந்து அருள்வாக்கு கொடுக்குறதுக்காக வந்திருக்காரு. நிறைய பேர் வந்து அருள்வா கேட்டுட்ருக்காங்க. நம்ம பிரச்சனை என்னன்றது சாமிக்கிட்ட ஒரு அருள்வா கேட்குறதுக்காக 2000 ரூபாய் பணம் கட்டிங்கன்னா அம்மாவே வாடி வந்து உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன கெட்ட சக்தி நடமாட்டம் இருந்துட்டுருக்கு, உங்களுக்கு குலதெய்வம் அருள் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவே சொல்லிவிடுவாங்க. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்தர்கள் அத்தனை பேரும் வந்து அம்மா கிட்ட அருள்வா கேட்குறதுக்காக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. மேற்கொண்டு ஜோதிடமும் நம்ம பார்த்துட்ருக்கோம், கிரகங்கள் என்ன ஆட்டி படைக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா மனிதனுக்கு வந்து பிரச்சனையே வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று துஷ்ட சக்திகள், கெட்ட சக்திகள், அமானுஷ சக்திகள், எதிரிகளால் சூழ்ச்சி அவங்க தான் செய்வாங்க. செய்வினை கோளாறாக இருக்கட்டும், பேய் பிசாசு, பில்லி சூன்யம், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அமானுஷ சக்தி மூலிமா இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. குடும்பம் அழிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிரகங்கள் நம்மளை ஆட்டி படைச்சிருக்கு. என்னென்ன கிரகங்கள் நம்மளை வந்து ஆட்டி படைச்சிருக்கு, நமக்கு வந்து எது கிடைக்கும் கிடைக்காது, நம்மளை சுற்றி என்ன நடந்துருக்குன்னு கிரகங்களை வச்சு நம்ம முடிவு பண்ணுறோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ அருள் இல்லை. நிறைய பேர் வந்து கோயிலுக்கே போகிறது கிடையாது. குலதெய்வ கோயிலுக்கே போகாமல் நேராக இங்கே வந்துட்டு எனக்கு சரி பண்ணி கொடுன்னா எப்படி சரி பண்ணி கொடுக்கும்? குலதெய்வமும் நமக்கு கூட இருக்கணும். அந்த குலத்தை காக்கின்ற தெய்வமே அதுதான். குலதெய்வ கோயிலே இன்றைக்கி மறந்து நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க.
அப்படி இருக்கும்போது நம்மளை சுற்றி வந்து பாதிப்புகள் வரும். அதனால் குலதெய்வ அருளும் வேணும். பித்ருக்குள் சாபம் இருந்தால் பித்ருக்களுடைய அவங்களுக்கு மூதாதைக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் வந்து செய்யலாம். அமாவாசை அன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு அன்னதானங்கள் வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சது துணிமணி கூட எடுத்து கொடுக்கலாம். அவங்கள நினச்சி நீங்கள் வந்து ஒரு வேஷ்டி, துண்டு, புடவை இது எல்லாமே ஒரு தட்டில் வச்சுருந்து ஒரு 2-3 பேருக்கு எடுத்து நீங்கள் வரும்போது அமாவாசை அன்னைக்கு வந்தீங்கன்னா, அந்த வீட்டில் இறந்த ஆத்மாக்கள் யாருன்னு யோசனை பண்ணி பாருங்கள். வயசானவங்க, கிழவன் கிழவியாக இருக்கலாம், இல்லை அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை சித்தப்பா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை அந்த வீட்டில் இருந்த ஆத்மாக்களை நினச்சி அந்த நபர்கள் தோற்றத்தில் உள்ள நபர்கிட்ட எதுவுமே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும். நம்மளுக்காக வேண்டி விரும்பி நீ எடுத்து வந்து கொடுக்குறாங்கன்றதுக்காக இது அமாவாசையில் செஞ்சிங்கன்னா சிறப்பாக வேலை செய்யும். ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்கும்போது இந்த நபர்களுக்காக தேடி தான் கொடுக்குறாங்க, இப்போ தான் என்னை பற்றி தெரிஞ்சிருக்காங்க சொல்லி அந்த ஆத்மாவுக்கு தெரியும். நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஆத்மாக்கள் அத்தனையுமே வந்து நமக்கு வழிநடத்தி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பூஜைகள் போட்டாலும் சரி, நீங்கள் படையல் போட்டாலும் சரி, அந்த படையெல்லாம் போடும்போது அவங்க ஏற்றுக்கிறாங்க. இறந்த ஆத்மாக்களுக்குன்னு ஒரு படையல் போடுவோம், அது தெய்வத்துக்குன்னு படையல் போடுறது வேறு. அந்த மாதிரி நம்ம படையல் போடும்போது அவங்க அத்தனை சக்திகளையும் உள்வாங்கிட்டு அவங்க உள்ளே வருவாங்க. வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாருமே வந்து குலதெய்வ அருளும் இல்லை, பித்ருக்களும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வரல, அந்த கெட்ட சக்தியானது ஆட்டி படைச்சிருக்கு தான் சொல்லுவாங்க, அருள்வாக்கிலே சொல்லுவாங்க. அதை சரி செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க அந்த தெய்வ சக்தியானது வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாவே உங்களுடைய பிரச்சனைகள் முக்கியமாக வந்து விடுதலை ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்கு வரோம் எல்லாமே. இந்த இடத்துக்குலாம் வரும்போது இந்த ஒரு சக்தியை நம்ம எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணுங்கள். நம்மளை சுற்றி அவங்களாம் பார்க்கலன்னு நினைக்காதுங்க, நிச்சயமாக பார்த்துட்ருக்காங்க. இறந்த ஆத்மாக்கள்லாம் நம்மளை கூட வந்துட்டுருக்காங்க. தெய்வத்தை வந்து பிடிக்கணும், குலதெய்வத்தை நம்ம பிடிச்சிக்கணும். இதையெல்லாம் பிடிச்சா தான் இந்த கலியுக வாழ்க்கை சிறப்பாக போகும். அதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். சாமியார்லாம் வந்திருக்கார் பாருங்கள். சாமியார் வந்து அருள்வாக்கு கொடுக்குறாரு. அவர் வந்து அவங்க கேட்க வந்திருக்கிறாங்க. எல்லா விஷயத்துக்கும் அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களே சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் சாமி ஆறவங்க அளவு போடாமல் இருக்கிறீங்க, அளவுலாம் போட்டுங்க. அப்புறம் கட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து பிரச்சனைங்க பெரிய அளவுக்கு போகும். இன்றைக்கி ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுமாக போயிட்டுருக்காங்க. முதல்ல வந்து நான் அவங்கள வந்து டெஸ்ட்டு பண்ணும்போதே முதல்ல வந்து ஏற்கனவே அம்மா இருந்தாங்களாம் தான் நான் முதல் கேள்வியே கேட்பேன். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அந்த அம்மா கட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா வீட்டில் வந்து பல பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள், நிம்மதி இல்லாது, பணம் பொருளாதார தடை இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நம்மளை சுற்றி வாட்டி வதச்சிட்டு இருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. அம்மா நம்மக்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இல்லையா, அம்மா நம்மளை விட்டு விலகிட்டாங்களே, கட்டுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டுமா வந்து ஆப்ரேஷனே ஒரு சிலர்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் நான் சொல்லுவேன், இல்லைம்மா நீங்கள் வந்து அதை வந்து முழுமையாக ஏற்றுக்கணும், நீங்கள் அளவு போட்டுங்க, அருள்வாக்கு கேளுங்க, அதை கட்டு உடைச்சி அம்மாவை வந்து அருள்வாக்கு போட்டுங்க, அளவு போட்டிங்கன்னா நிரந்தரமாக அவங்க கூட இருந்து வழி நடத்துவாங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டுட்டு பார்த்துட்டு வந்து கட்டு இருக்கிறத உடைச்சிட்டு அம்மாவை வந்து அளவு போட்டு இன்றைக்கி இட்டுட்டு போகிறாங்க, நல்லபடியாக இருந்துகிட்ருக்காங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த தொந்தரவுலாம் வராது. இந்த அம்மா இல்லைன்னு சொன்னால் பல பிரச்சனைகள் வரும். அதனால் முதல்ல வந்து அம்மா சாமி ஆடிக்கிட்டே இருக்கிறாங்களா, சாமி தொடர்ச்சியாக வந்தால் இந்த பிரச்சனை இல்லை. சாமி எப்போ கட்டில் நிற்கிதோ உடனே நீங்கள் வந்து கட்டை உடைச்சி அம்பாளை இறக்கி அளவு போட்டுங்க, முழுமையான அளவு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போ கூப்பிட்டாலும் சாமி வரும். நம்ம வந்து ஒரு கல்பனை ஏற்றிட்டு அம்மா வாமான்னு சொன்னால் வருவாங்க, வந்து 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லணும்னா சொல்லுவாங்க. அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை அத்தையுமே அந்த அம்மாவால் சரி செய்ய முடியும். அதனால் வந்து சாமியார்கள் யாருனா இருக்கிறீங்க அப்படின்னா கட்டு உடைச்சிட்டு சாமி வந்து முறைமையாக கேட்டுங்க, அளவு போட்டுங்க. இல்லைனா நம்மளை சுற்றி வந்து செய்வினை பாதிப்பு, நிறைய பிரச்சனைகள் எல்லாமே அந்த கெட்ட சக்தி வர்றதால என்னென்னா பல பிரச்சனைகள் சேர்ந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும். குடும்பத்தையும் ஆட்டி படைக்கும். சுபகாரியங்கள் எல்லாமே செய்ய முடியாத தடை, பொருளாதார தடை, பணத்தடை எல்லாமே உருவாக்கிடும். தொழில் தடை எல்லாத்தையும் உருவாக்கிட்டு அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து நம்ம சாமி இருக்கும் போதே சேர்த்து அளவும் போட்டுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் அருள்வாக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. அது மாதிரி காலையிலே வரணும். அருள்வாக்கு கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே வந்துடணும். வந்துட்டால் தான் அம்மாக்கிட்ட வந்து ஒரு அருள்வாக்கு கேட்கலாம். நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏது பிரச்சனை இருக்குது, எதனால் நம்மளை ஆட்டி படிச்சுட்ருக்கு, என்ன காரணன்றது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் போட்டுவிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு 5 மணிக்கு வராங்க. அந்த டைம்லாம் இப்போ நாங்களும் இருக்க முடியாது, அவங்க பார்க்குற டைமுக்கும் வர முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் கோயில் உள்ள போயிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைமே ஆகிடும். அதனால் காலையில் வரவங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு 10 மணிக்கு நைட்டே கிளம்பி விடிகாலத்தில் வந்தீங்கன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களை சுற்றி. ஏன்னா நானும் கோயிலுக்கு தான் சார் போயிட்டுருக்கேன், எல்லா கோயிலுக்கும் நான் போகாத கோயிலே இல்லை சார், எல்லா கோயிலுக்கும் போய் இப்போ வந்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து பிரச்சனை தெரியலன்னும் போது நம்ம அருள்வாக்கு மூலியமாவது கேட்டுக்கணும். நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் அதுக்குண்டான பலன்கள் தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பரிகாரங்கள் அம்மாவை சொல்லுவாங்க, இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் பண்ணிங்க, என்னுடைய எல்லையில் உட்கார வச்சு பரிகாரம் பண்ணின்னு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வழி நடத்தி தரேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கலாம், அன்றைக்கே செய்யணும்னு அவசியம் இல்லை. முதல்ல வந்து என்ன அம்மாக்கிட்ட ஒரு அருள்வாக்கு கேட்டுக்கலாம்.
ரெண்டாவது ஜோதிடம் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு கிரகங்கள் ஆட்டி படைச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கி தொழிலில் நிறைய பேர் வந்து முதல் போட்டு லாஸ் ஆகி எக்கச்சக்கமான பேர் நானே பார்த்துருக்கேன். சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திவாலாகி ஒரே வருஷம் 50 லட்சம் 1 கோடி ரூபா கிட்டத்தட்ட லாஸ் ஆகி நிற்கிறாங்க. நம்ம தொழில் செய்யக்கூடிய ஸ்தானம் இருக்குதா, தொழில் செய்யலாமா, தொழில் செஞ்சால் நம்ம முன்னுக்கு வர முடியுமா, எல்லாத்தையும் பார்த்துட்டு கிரகங்களுடைய ஆதிக்கம் எந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தொழிலில் போய் முதலீடு இன்வெஸ்ட் பண்ணணும். நமக்கு தொழிலே வந்து சரி வராதுன்னும் போது நீங்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடுங்க. மரணத்தினுடைய பிடியில் வந்து சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதுக்கப்புறம் காப்பாற்றுறதுக்கு தெய்வமே வந்து எந்த ஒரு இதுவும் வராது நமக்கு. நம்ம இவ்வளோ லாஸ் பண்ணிட்டோமே சொல்லிட்டு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் நிறைய கடைகள் பார்த்துட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில் அந்த கடையை எடுத்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆலோசனை கேட்டு நம்ம அந்த தொழில் செய்யக்கூடிய அம்சம் இருக்குதா இல்லையா, செய்யலாமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், கேட்டுக்கலாம். கிரகங்கள்லாம் எந்த மாதிரி அமைப்பில் இருக்குது, நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த ஜென்மத்தில் வந்து என்னென்னலாம் நம்ம பயன்படுத்த போகிறோம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழிகள் என்னன்றது நம்ம கேட்டு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். அதனால் இந்த பதிவில் என்ன கொடுக்குறோன்னு சொன்னால், இங்கே வந்து வரவங்க அருள்வா கேட்குறதுக்கு மற்ற நாளில் வாங்க. அமாவாசை அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. ஏன்னா அருள்வா கேட்குறது சாதாரணமாக அதாவது ஃப்ரீயாகிற டைமில் கேட்டால் தான் நம்ம பிரச்சனை என்னான்னு தெரியும். நம்ம கூட்டத்தில் சவுண்டில் வந்து அதை கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு ஒன்றும் புரியாது. அதனால் அமாவாசை அன்னைக்கு முன்னாள் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லைன்னா அமாவாசை கழிச்சு மறுநாள் காலையில் நாங்கள் மறுபடியும் 6 மணிலேருந்து பார்த்துருக்கோம். அப்போ ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்து பார்க்கலாம். மேற்கொண்டு என்ன பதிவுகள் கொடுக்குறோன்னா, இந்த அமாவாசை வந்து ஊஞ்சல் உற்சவம் இல்லாதால வர்றவங்க அத்தனை பேர்களும் வந்து சாமி தரிசனமாவது பார்க்குறதுக்கு முயற்சி எடுக்கணும். ஏன்னா இந்த மாதம் ஊஞ்சல் உற்சவம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரம் கூட நிற்க வேண்டியது இருக்கும். அம்மாவுக்காக நம்ம வந்திருக்கிறோம். அம்மாவோடைய அந்த டைமில் பார்க்குறது இன்னும் சிறப்பு. அமாவாசை டைமில் போய் அம்மாவை போய் மூலஸ்தானத்தில் நின்று, அம்மா இந்த பிரச்சனைக்காக தான் வந்திருக்கேன், என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொடுமான்னு எவ்வளோ பேர் பல லட்சம் பேர் வரவங்க அத்தனை பேருமே உள்ளே போகிறதில்ல. இந்த மாதம் வந்து ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா வந்து ஊஞ்சல் உற்சவம் இல்லாதால நம்ம போய் சாமி தரிசனம் பார்க்கறதுக்காக லைனில் நிற்கணும். யாரையுமே பொருட்படுத்தாதீங்க. வந்தோடனே நேராக போய் உள்ளே போய் நில்லுங்க. உங்களுக்கு உட்காரக்கு உண்டான வசதி வாய்ப்புகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். திருப்பதியில் என்ன செஞ்சு கொடுத்தோமோ அந்த மாதிரி தான் அங்கேயும் வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் வந்து மேலும் மேலும் மக்கள் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எல்லாருமே உட்காந்து ஏன்னா இந்த டைமில் வந்து ஒரு அபூர்வமான வருஷ பிறப்பு வந்து சித்திரை மாதம், அந்த மாதம். அதனால் இந்த வருடத்துலையாவது நமக்கு வந்து நிறைய விஷயத்துக்காக வந்திருப்பீங்க. திருமண தடையாக இருக்கும், இல்லை வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் வந்திருக்கோம், இல்லை பொருளாதார தடையாக இருக்கும், தொழிலில் தடையாக இருக்கும், எதிரிகளால் சூழ்ச்சியாக இருக்கும். அதனால் வந்து இந்த வருஷம் வந்து எனக்கு வந்து சிறப்பு மிக்க ஒரு வருஷமாக மாறணுமா அப்படின்னு சொல்லிட்டு நின்று அம்மாவை போய் நின்று பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம தேவடு காத்து நிற்கிறோமோ, எந்த அளவுக்கு வந்து அம்மாவை சந்திக்கணும்னு நினச்சி அதுக்காக உட்காந்து முயற்சிக்கிறோமோ, நிச்சயமாக அம்மா வந்து காட்சி கொடுப்பாங்க. காட்சி கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையை வந்து தரத்தை உயர்த்துவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் அப்படியே நிற்பாங்க. அங்கே திருப்பதி போகிறவங்க யாரா சாமி பார்க்காம வந்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லவே மாட்டாங்க. 2 நாள் ஆச்சு சார், 2 நாளாக இருந்து பார்த்துட்டேன். ஏன்னா சீக்கிரமாக பார்த்தாங்கன்னா ஒரு நாளில் பார்த்துட்டேன் சார், பரவாயில்ல சார், நாங்கள் அரை நாள்லேயே பார்த்துட்டு வந்துட்டோன்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்க்காத வந்தவங்க யாரும் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து திருப்பதியாக மலையனூர் வந்துட்டுருக்கு. அதனால் அம்மாக்கிட்ட வந்தீங்கன்னா அம்மாவை பார்க்குறதுக்கு தான் வரேன். எவ்வளோ செலவு பண்ணிவிட்டு வரோம். நீங்கள் 500 1000 செலவு பண்ணி தான் வரீங்க. வர்றது நம்ம சுற்றி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். அம்மாவை பார்க்கணும். அந்த அமாவாசை டைமில் பார்க்கறது சிறப்பு. அதனால தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் பதிவுகள் வந்து. அமாவாசை டைமில் வந்து நின்றுடுங்க. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் இட்டுன்னு வராதிங்க, வயதானவர்கள்லாம் இட்டுன்னு வராதிங்க. யாராலும் வந்து ஏன்னா அவ்வளோ புழுக்கமாக இருக்கும். எனக்கே வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அனல் வேக்காடு மாதிரி இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து அந்தளவுக்கு உள்ளே நுழையும் போது அந்த அனலானது ஒவ்வொரு பாடியிலையும் வர அனல் நம்ம மேலேயே படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அதனால் வயசானவங்களாம் தவிச்சிட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வாங்க. உள்ளே வந்து நின்று பாருங்கள். மேற்கொண்டு மயான இடத்துலையும் இந்த காளியம்மா இருக்குது. அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மயான காளிக்கு தான் வந்து நிறைய ஏன்னா சுடுகாட்டு எல்லையிலே இருக்கிற கோயிலுக்கு வந்து பவர் அதிகம். அதான் எலுமிச்சம்பழம், கொமுட்டிக்காய், ஊமத்தங்காய் எல்லாமே வந்து கோழியிலேருந்து ஃபோட்டோவிலேருந்து சொருவாங்க. அவங்கவுங்க மனசில் என்ன வேண்டிக்கிறீங்களோ அது அம்மாவுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். அப்படின்னு நினச்சி கண்ணீர் விடணும். கண்ணீர் விட்டு தான் நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் பண்ணிங்கனாவே உட்காந்து அழுவணும். நம்மளுடைய கண்ணீர்கள் வந்து அம்மாவுக்கு கேட்குற மாதிரி நின்று அம்மான்னு சொல்லிவிட்டு மனதார வேண்டியணும். இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்காக தாம்மா வந்திருக்கேன், இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை பண்ணுமான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அம்மா வந்து விடுதலை பண்ணுவாங்க. விடுதலை பண்ணக்கூடிய இடத்துல இருந்துட்டுருக்காங்க. அற்புதமான கோயில். இன்றைக்கி வந்து தலைமைப்பிடமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்னென்னா இந்த மயானத்தில் இடத்துல உட்காந்துக்கிறதால தான் அது அற்புதமாக வேலை செஞ்சுட்ருக்கு. பல லட்சம் பேர் புதுசாக வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்து பார்த்துட்டு கேள்விப்பட்டுட்டு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அம்மா வந்து ஈர்ப்பு வந்து அதிகமாக இருந்துட்டுருக்கு. வர்றவங்களும் இப்போ எக்கச்சக்கமாக வந்தபடியே இருக்கிறாங்க. நின்றுட்டவங்களும் வந்துட்டுருக்காங்க.
ஐயா நான் கொஞ்ச நாள் வராமல் விட்டுட்டேன், அதனால் பல பிரச்சனைலாம் வந்தது. இப்போ பதிவுகள் கேட்கும்போது தான் இந்த அவ்வளோ மலையனூரில் அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்குன்னு எனக்கு தெரிய வந்தது. இதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக வருவோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஐயா என்னைக்கு ஐயா ஊஞ்சல் ஓசை இருக்குதா இல்லையான்னு கேட்குறாங்க. அத்தனை பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா பதிவுகள் நம்ம அப்பப்போ கொடுத்துட்டே வருவோம். உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அத்தனையுமே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். மேற்கொண்டு உங்களை இந்த மாதிரி கிரகங்கள் கோளாறாக இருந்தாலும் சரி, இல்லை அமானுஷ்ய சக்தியால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நம்மளை வந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களை வந்து விடுதலை செய்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே வந்து அம்மா எனக்கு கொடுத்தது வித்தையை வந்து நான் உங்களுக்காக நான் பயன்படுத்த போகிறேன். அதான் மயான காளி. இது வந்து மயான இடத்துலேயே உட்காந்துருக்காங்க. இங்கே இந்த இடம் தான் மயான கொள்ள விட்டது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதான் அம்மா வந்து பார்த்துட்ருக்கீங்க. அம்மா வந்து மயான காளியாக சுரூபமாக வந்து நின்று காட்சி கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி அற்புதமான தலங்களில் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பூஜை முறைகள், வழிபாட்டு முறைகள், ஒரு கோழி காவு கொடுக்குறது, கோழி சுற்றி போடுறது, இது எல்லாமே பயன்படுத்துங்க. அம்மா உங்களுக்கு விடுதலை பண்ணுவாங்க. ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த எதையும் கட்டு, கடுகவன பட்சியை கட்டு, மிருகத்தை கட்டு. ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினி சபையை கட்டு, சத்துருவை கட்டு, எதிரியை கட்டு, எங்கேயும் கட்டு. சிங் வங் லங் லங். ஓம் சிவாய நம சிவாய நம. ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா. இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா. எந்த இதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்து பாருங்கள். எந்த பிரச்சனை இருந்தாலும் பேய் பிசாசு, பில்லி சூன்யம், செய்விலை கோளாறு, கிரகத்தால் ஏற்படுகின்ற ஜோதிடமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து நிச்சயமாக பார்க்கலாம். நன்றி வணக்கம். மேல்மலையனூர் தலைமை பூசாரி பூபதி ராஜா.